தோழர் இளமாறன் அவர்களுக்கும், தோழர் ராசகுமார் அவர்களுக்கும், தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களுக்கும், தோழர் குடந்தை அரசன் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் ஒரு அணி திரட்டி தமிழினத்தினுடைய அரசியலுக்காகவும் தமிழ் தேசிய விடுதலை போராட்ட களத்திலே பங்களிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்ட களத்தை அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த தோழர், நாங்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் K.M. ஷெரீப் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் மிக விரிவாகவே இந்த சம்பை ஊற்று என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பை ஊற்று எப்படி மாசுபடுத்தப்படுகிறது என்பதை மிக தெல்ல தெளிவாக நுட்பமான விவரங்களுடன் தோழர் குடந்தை அரசன் அவர்கள் அதை பேசினார். இந்த சம்பை ஊற்றிற்கான போராட்டம் என்பது நீண்ட நெடிய போராட்டமாக எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது என்பதை தோழர் ராசகுமார் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இந்த போராட்டத்தினுடைய காரணம் என்ன? இது யாருக்காக நடத்துகிறோம்? யாரோ தனியார் கம்பெனிக்காகவோ ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்காகவோ அல்ல, ஒட்டுமொத்த மானுடத்திற்கான தேவை என்று மிக எளிமையான மொழியிலும் ஆனால் உறுதியான வழியிலே நின்று போராடக்கூடிய தோழர் ஷெரீப் அவர்கள் நம்ம இடத்தில் எடுத்துரைத்தார்கள். இதற்கு இப்படியான மக்கள் போராட்டங்களுக்காக அனுமதி வழங்காமல், அதை ஊக்குவிக்காமல், அதை நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய காவல்துறையை கண்டித்து மிக எளிமையான மொழியில் வலுவாக தனது கண்டனத்தை தோழர் பாண்டியன் அவர்கள் நம்ம இடத்துல பதிவு செய்தார். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, ஏனென்றால் கடந்த வாரம் இந்த கூட்டம் நடந்திருக்க வேண்டியது. இந்த பொதுக்கூட்டத்திற்காக ஏன் காவல்துறை அனுமதி மறுத்தது என்பது எனக்கு நிஜமா புரியல. ஒரு ஊற்றை, தண்ணீர் ஆதாரத்தை காவல்துறையில் இருப்பவர்களும் பயன்படுத்துகின்ற அந்த நீரை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அதற்கு முதல் ஆளாக காவல்துறை தான் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். அனுமதி மறுத்தீங்க. நீதிமன்றத்திற்கு சென்று உத்தரவு வாங்கி வந்தார்கள். நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. அதை பரிசீலித்து புதிதாக தோழர் ஷெரீப் அவர்களும், குடந்தை அரசன் அவர்களும், எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களும், நானும் தேச இறையாண்மை, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய புதுசாக கண்டுபிடிச்சீங்க. முதல் நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பிற்கு அடுத்த ஒரு நாளிலே எப்படி நாங்கெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கும் கண்டுபிடிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஒரு ஊற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற பொதுக்கூட்டத்திற்கு ஜனநாயக பூர்வமா நேரடியாக அனுமதி கேட்டா அது எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக போகும்? இந்திய இறையாண்மைனா என்னது? ஒரு பெட்டி கிடையாது. ஒரு ஊற்றை பாதுகாக்க வேண்டும், தண்ணீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவது எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக போகும்? நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன், இந்த காரைக்குடியில் அனுமதி மறுத்த காவல்துறைக்கும் அங்கே சம்பை ஊற்றை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற கம்பெனிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்க விரும்புகிறேன். உங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு? அந்த கம்பெனிக்காக வக்காலத்து வாங்க வேண்டிய தேவை என்ன வருது? இங்க என்ன இந்திய இறையாண்மை நாங்கெல்லாம் பேசியிருக்கோம் வெளிப்படையாக காவல்துறையை சார்ந்தவர்கள் வெளிப்படையாக சொல்லணும். நீங்க சொல்லுங்க. இன்னும் உங்க மேல வழக்கு போட வேண்டியது. இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. என்ன நாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசி நீ கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படி வழக்கு நடந்து எங்களை என்ன தண்டனை கொடுத்துட்டீங்க? நீங்க இந்த கம்பெனிக்காரனுக்கும் உங்களுக்கு என்னங்க தொடர்பு? சொல்லுங்க, என்ன தொடர்பு? ஸ்டெர்லைட் கம்பெனியில அந்த கம்பெனிக்கு ஆதாரமாக அந்த கம்பெனிக்கான ஒரு கையாளாக இருந்து தமிழ்நாடு காவல்துறை துப்பாக்கி எடுத்து அந்த மக்களை வேட்டையாடுவதை போல சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளும் அப்படி வெளிப்படையாக காவல்துறையை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. நான் கேட்கிற தமிழ்நாடு காவல்துறைக்கும் கார்பரேட் கம்பெனிக்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கு யார் சம்பளம் தர? கார்பரேட் கம்பெனிக்கார சம்பளம் தரானா? அதுக்கு அந்த கம்பெனியில போய் வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம்ல. எதுக்கு காவல்துறை வேலை பார்க்குறீங்க? அங்க போங்க சார், அங்க வாட்ச்மேன் வேலை, செக்யூரிட்டி வேலை கொடுப்பாங்க சார். அங்க போய் வேலை பாருங்க. எதுக்கு காவல்துறை வேலை? காவல்துறைக்கு நாங்கள் அனுமதி வாங்குறதுங்கிறது
என்ன தலைப்பை பேசணுங்கிறதுக்காக இல்ல, இந்த மைக் வைக்கிறதுக்கான பர்மிஷன் அவ்வளவுதான். என்ன பேசணும் என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். அது காவல்துறை வேலை கிடையாது, காவல்துறை அதிகாரம் கிடையாது. என்ன நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணீங்க? காவல்துறை இந்த நாட்டை நடத்துதா அல்ல அரசியல் சாசனம் நடத்துதா? சட்டம் நடத்துகிறதா அல்ல காவல்துறை நடத்துகிறதா? நீங்கள் முதல்ல கொடுத்த தடையை நீதிமன்றம் மறுத்துருச்சு. அப்புறம் புதுசா கண்டுபிடிச்சு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவார்னா என்ன? இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திய இறையாண்மைனா என்னன்னு காவல்துறை சேர்ந்த ஆணையாளர் எழுதி தர சொல்லுங்க, எழுதி தர சொல்லுங்க. இறையாண்மை என்றால் என்ன எழுதிட்டாங்க பார்ப்போம். உங்களுக்கு முடியுமா? அது என்ன தெரியுமா உங்களுக்கு? இறையாண்மை என்பது மக்கள் சார்ந்தது, அரசு சார்ந்தது அல்ல, கார்பரேட் கம்பெனிக்காரன் சார்ந்தது இல்ல. அந்த கம்பெனியில கூலி வாங்கிக்கிட்டு இங்க இந்த ஊற்றை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்களை, இயக்கத்தை, அதனுடைய தோழமைகளை தடுத்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் பேசுறோம் சொல்லி ஒரு கீழ்த்தரமாக, இரண்டாம் கட்ட தரமாக அம்பலப்படுத்துகின்ற வகையில ஒரு மறுப்பு கடிதத்தை கொடுக்கக்கூடிய காவல்துறையை நான் சந்தேகிக்கின்றேன். இங்க சம்பை ஊற்றை நாசப்படுத்துகின்ற கம்பெனிக்கும் இங்க காரைக்குடியுடைய காவல்துறைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை விசாரிக்க வேண்டும். முதல்ல இதை விசாரிக்கணும். யார் சம்பளம் தரா? எங்க வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க? அந்த கம்பெனிக்காரன் சம்பளம் தரான். அந்த கம்பெனியோட சம்பளம் வாங்கிட்டு இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுத்தீங்கன்னா அங்க போய் வாட்ச்மேன் வேலை பாருங்க, செக்யூரிட்டி வேலை பாருங்க. எதுக்கு காவல்துறை வேலை? அந்த கம்பெனிக்காரன் அந்த சம்பை ஊட்ட நாசப்படுத்துறா, அதை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. அதை கேட்க வக்கில்ல, அதை கேட்பதற்காக வந்து இருக்கக்கூடிய தோழர்களை இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறாங்க. நாங்க என்ன சார் பண்ணிடுவோம்? இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய இறையாண்மை நாங்க 4 பேர் பேசினா வீழக்கூடிய அளவுக்கு பலவீனமானதாக இருக்கிறதா? ஆனா நீங்க தான் இந்திய இறையாண்மை கட்டி காப்பாற்றிட்டு இருக்கீங்களா? உங்க லட்சத்தை தான் பார்க்கிறேன். இலங்கை ராணுவம் தமிழ்நாட்டு மீனவனை சுட்டு கொலை செய்து ஒரு வழக்கு போறது வக்கு இல்ல, ஒரு வழக்கு போறது வக்கு இல்ல. அங்க சிங்களவனை வாங்கி திங்கிறது, இங்க கார்பரேட் கம்பெனிக்காரண்ட வாங்கி திங்கிறது, ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரண்ட வாங்கி திங்கிறது, மாஞ்சோள கம்பெனிக்காரண்ட வாங்கி தின்றது, ஊருக்கு அத்தனை கம்பெனிக்காரண்ட வாங்கி தின்றதா தமிழ்நாடு காவல்துறை வேலையா? பொழப்பாது. அப்புறம் சம்பளம் வாங்காதீங்க, அந்த கம்பெனிக்காரண்ட வாங்கி தின்ட்டு போங்க. இந்த ஊத்து தண்ணியை தான் உங்க குடும்பமும் குடிக்குதுன்னு தோழர் ஷெரீப் ஒரு எளிமையா சொன்னாங்க. அந்த கம்பெனியில விபத்து நடந்ததுனால் அதுல நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, இந்த காவல்துறையை சார்ந்த ஒரு குடும்பத்தினரும் பாதிக்கப்படுவார்கள். அதுக்கு தானே போராடுறோம். உங்க வேலையை நீங்க பார்க்க, கொடுத்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கல, ஏதோ ஊராங் கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. வெக்கங்கட்டத்தனமான ஒரு நிலைப்பாடை நீங்க எடுத்திருக்கிறீங்க. உண்மையா சொல்ல போனா போன வாரத்துக்கு அனுமதி கிடைத்திருந்தால் நாங்கள் அந்த நிறுவனத்தை பற்றி பேசியிருப்போம். இன்றைக்கு நிறுவனத்துக்கு கைகூலி வேலை பார்க்கக்கூடிய காவல்துறையை பற்றி நான் கேட்க விரும்புகின்றோம். என்ன சார் காசு வாங்குறீங்களா? எவ்வளவு காசு வாங்குறீங்க? இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று சொல்லுவதற்காக எவ்வளவு காசு வாங்குறீங்க? என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்கிறது? என்ன ஆதாயம் கிடைக்கிறது? உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு தொடர்பு என்ன? அந்த கம்பெனி கேள்வி கேட்டா உங்களுக்கு எங்க பதட்டம் வருது? முதல் தடவை ஒரு மறுப்பு கடிதம் குடிப்பாங்களாமா, போய் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டா அதுக்கப்புறம் மறுப்பு கடிதம் குடிப்பாங்களாமா. அப்ப எவ்வளவு தூரம் இந்த காவல்துறை அந்த நிறுவனத்தினால் ஆதாயம் அடைகிறது என்பதை அவங்க வேலையே அம்பலப்படுத்திச்சு. அவங்க வேலையை அம்பலப்படுத்திச்சு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க சார், காரைக்குடி காவல்துறைக்கு அந்த கம்பெனிகள் கழிவு நீர்ல கொண்டு வந்து தினம் குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருப்போம். குடிங்க, தினம் குடிங்க. நீங்க தான் கம்பெனி காப்பாத்து, கட்டி நிமிந்து காப்பாத்துறீங்கல்ல, அந்த கம்பெனியில் வர கழிவு தண்ணி சேர்த்து குடிங்கள, நல்லா இருக்கீங்களான்னு பார்ப்போம். அது சத்து தண்ணியா கொடுக்குறான், கழிவு தண்ணி தானே தர்றான். அந்த தண்ணியை கொண்டு போய் குடிக்கிற தண்ணியில சேர்த்தாதீங்கன்னு கேட்டா அதுக்கு தடை. கேட்டா இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். நாங்க மோடியே பார்த்துட்டோங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்க ஒரு ஆளே கிடையாது. தயவு செய்து காரைக்குடி காவல்துறை அந்த கம்பெனியிலிருந்து வெளிவருகின்ற அந்த கழிவு நீரை தினம் உங்களுடைய காவல் நிலையத்தில் வச்சு குடிங்க சார். குடிங்க. குடிப்பீங்களா? அதை குடிக்க முடியாது இல்ல, அதைத்தான் சொல்றாங்க மக்கள். அதுதான் கே எம் ஷெரீப் அவர்களும் நௌஷாத் கானும்
இங்க பேசிய அனைத்து தலைவர்களும் அதுதான் சொல்றாங்க. அந்த தண்ணியை மனுஷன் குடிக்க முடியாது, அதை நாயே குடிக்காது. அந்த தண்ணியை பொதுமக்கள் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சம்பை ஊற்றை கலக்கிறான் அல்லது எடுக்கிறான், அதை சீரழிக்கின்றான். நிலத்தடி மண்ணை நிலத்தடி நீரை அழித்துக் கொண்டு அந்த கம்பெனியை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்லை, தடுக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னு அரசாங்கத்தை பார்த்து நான் கேள்வி கேட்கிறோம். அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கிறோம். அரசாங்கம் மக்களுக்கு மீறியது கிடையாது. ஒரு நாள் நினைச்சானா அரசாங்கம் இருக்காது. பங்களாதேஷ்ல பார்த்தோம்ல, இலங்கையில பார்த்தோம்ல, ஒரே நாள் இலங்கையை ஆட்டி படைக்கிறேன் சொன்ன கோத்தபையா வீட்டை விட்டு ஓட வேண்டி இருந்தது. பங்களாதேஷ்ல என்னாச்சு? என்னாச்சு? ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சு நினைச்சுக்காதீங்க. அந்த ஆண்டவனே நினைச்சா நாங்க வரட்டும். நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பை ஊற்றுக்கான போராட்டம் என்பது இப்ப வேற கட்டத்தில் இருந்திருக்கு. என்னன்னா, சம்பை ஊற்றை நாசப்படுத்துகின்ற கம்பெனியிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு இயங்கக்கூடிய அதிகாரிகளை நாம் கண்டறிந்து முதல்ல அதை அம்பலப்படுத்தணும். முதல்ல அவன் தான் கல்பிரிட்டு. இவங்களுடைய ஆதரவு தான் அந்த கம்பெனிக்காரன் இங்க வளர்ந்துட்டு இருக்கான். அந்த கம்பெனியிடம் காசு வாங்கி அதுல குடும்பம் நடத்தினா குடும்பம் விளங்குமா? சொல்லுங்க. இத்தனை குடும்பத்தை, இத்தனை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்துகின்ற ஒரு கம்பெனிக்காரன் காசு வாங்கினா நம்மளுக்கு நல்லதா? எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது, விட்டுருங்க. உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பாவ காசு தேவையா? தேவையாது. இந்த சம்பை ஊற்றுக்கான போராட்டம் நாம ஷெரீப் தோழர் சொன்னாருங்கிறதுக்காக வந்தோம். உண்மையாலுமே இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது. போன வருஷம் இதுக்கான ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்று நினைக்கின்றேன். இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரமானதாக இருக்கிறது. இங்கேயும் ஒரு ஸ்டெர்லைட்டை போல ஒரு மோசமான ஒரு சூழலை காவல்துறை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது, அரசியல்வாதிகள் உருவாக்கி கொண்டிருக்கார் என்பதை கடந்த வாரம் இந்த கூட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்ததில் இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவரைக்கும் நாங்க இது பெரிய ஒரு சீரியஸான விஷயமா தான் எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா இவங்க மொத்தமா பெரிய அளவு காசு வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இங்க இருக்க எம்எல்ஏல இருந்து, இங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்து, காவல்துறையில இருந்து, அரசு அதிகாரிகள் இருந்து அத்தனை பயலும் அதுல சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் பதறான். அப்படி என்ன சார், நாங்க இங்கே இறையாண்மைக்கு போடுங்க, வழக்கு தேசத்துறை வழக்கு போடுங்க. நிறைய வழக்கு நாங்க பார்த்துட்டோம். தேசத்துக்கு இறையாண்மை பேசுறாங்க உத்தரவுல பார்த்து பயப்படுறாரு நான் கிடையாது. தோழர் ஷெரீப் அவர்கள் சொன்னார், இந்த பகுதியோட எம்எல்ஏ ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றாரு போறாரு, இந்த மக்களோட பிரச்சனையை பத்தி கண்டுகொள்ளவில்லை. இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்த தேர்தலில் தேர்தல் இருக்கிறதோ அடுத்த நேரத்தை மண்டிருக்கின்றோம். ஏன் நீங்க அண்ணா சிலையில் இருந்து பிரச்சாரம் செய்யும் போது கல்ல எடுத்து எரிஞ்சா ஓடல, நாங்க நின்று பிரச்சாரம் செஞ்சோம். ஆலங்குடியில பிரச்சாரம் செய்தபோது கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சிறையிலிருந்து வெளிவந்தும் இந்த போராட்டத்தையும் பிரச்சாரத்தை தொடச்சோம். அன்னைக்கு சிதம்பரத்தை ஓட விட்டாங்கல்ல, 5000 தோத்தவர் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஏமாற்றி அது தேர்தல் வெற்றி என்று அறிவித்தார்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரை ஐயா தேர்தலில் நிக்கலையே, தேர்தலில் நிக்கலையே. உங்களை தோற்கடிச்சு ஓட விடுறது பெரிய விஷயமே கிடையாது. எம்எல்ஏ அவர்கள் இந்த சம்பை ஊற்றை பாதுகாக்கக்கூடிய வகையில இந்த மக்களின் கோரிக்கையை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் வரும் தேர்தலில் அவருக்கு எதிரான பிரச்சாரத்தை நாங்கள் தீவிரமாக மேற்கொள்வோம். இங்க எச்ராஜா நிக்கிறாரு, பிஜேபி நிக்குது, அவன் நிக்கிறான், இவன் நிக்கிறான், அதனால திமுக காப்பாற்ற யாரும் வந்துடாது. திமுக தானே சார், பாஜக உள்ள வந்துரும், அதனால திமுக ஓட்டு போடுங்க சொல்லி பூச்சாண்டியில காமிக்கிறது. ஒரு நாள் தோத்தவனும் பிரச்சனை இல்லை, 1000 பண்ணி வீட்டுக்கு கிளம்புங்க. இங்க காங்கிரஸா? ஓ, காங்கிரஸ்காரர் எம்எல்ஏவா? நல்லது. எதுக்கு விளங்காத கட்சி காங்கிரஸ் கட்சி. பிஜேபி காங்கிரஸும் ஒண்ணுதான். இதுல என்னத்தை சொல்ல? கோட்டப்பட்டினம் மீனவன் செத்தப்போ அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ காங்கிரஸ்காரர் எட்டியே பார்க்கலையே. அந்த மீனவ உடலை வாங்குவதற்கோ மரியாதை செலுத்துவதற்கோ அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்கோ வராத காங்கிரஸ். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி காங்கிரஸ். ரொம்ப எளிமையா போச்சு. நிக்கிறது காங்கிரஸ் முதல்ல வீட்டுக்காரட்டையாங்க. ஏற்கனவே ஈழ படுகொலையில பங்கெடுத்த ஒரு கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. அதை தமிழ்நாட்டில் துடை தெரிய வேண்டும் என்ற ஒரு இலக்கு இங்க எல்லோருக்கும் இருக்கிறது. இப்போ வேலை செய்ய மாட்டேங்கிறா அந்த காங்கிரஸ்காரர். வேணா உத்தரப்பிரதேசத்திலேயோ மத்திய பிரதேசத்திலயோ போய் நில்லுங்க, ராகுல் காந்தி வச்சு ஓட்டுவாங்க. தமிழ்நாட்டிலே காரைக்குடியில் நீங்க வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற விடக்கூடாது. இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்குதுன்னா,
சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து நிக்கிறார் தேர்தலில், எல்லா இடத்துலயும் போய் ஓட்டு வாங்குறாரு, ஓட்டு வாங்கி சட்டசபையிலையும் பேசுறது இல்ல, தொகுதியிலையும் வேலை பார்க்கறது இல்ல, மக்களுக்கு தேவையானதை செய்யறது இல்ல. தேர்தல் சமயத்தில் ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டா 500 ரூபாய் வாங்கினதுக்காக நன்றியோடு மக்கள் விசுவாசமாக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 500 ரூபாய் வாங்கினது பாவத்துக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க. மற்றபடி இவங்க மேல எந்த பாசமும் கிடையாது, எந்த மரியாதையும் மக்களுக்கு கிடையாது, எந்த மரியாதையும் மக்களுக்கு கிடையாது. அந்த ஓட்டு வாங்கின விசுவாசத்துக்கு மக்களுக்கு வேலை செய்வது மக்கள் இல்லைனால் அது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவையே இல்லை. வருகின்ற தேர்தலில் நான் சட்டமன்ற உறுப்பினர் திரு பேர் என்னங்க, மாங்குடியா, எஸ் மாங்குடி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உடனடியாக சந்தை ஊற்று பிரச்சனையை தீர்க்கல அப்படின்னால் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு எதிராக குறைந்தபட்சம் 500 இளைஞர்கள் இந்த தொகுதியில் உங்களை தோற்கடிப்பதற்காக மட்டுமே வேலை செய்வார்கள். சரி, காங்கிரஸ் உங்களை நிறுத்துறது வேற ஒருத்தர் நிறுத்தினாலும் யாராக இருந்தாலும் அவரையும் நாங்கள் தோற்கடிப்போம். இல்ல திமுக கூட்டணி நாங்கள் திமுக காரரை கொண்டு வந்து நிறுத்துறோம்னா அவங்க தோற்கடிக்க வேண்டி வரும். நான் எங்களுக்கு தேவையான காங்கிரஸை நிறுத்தியது திமுக கூட்டணி. அப்ப திமுகவுக்கும் சேர்த்து அந்த பதில் உங்களுக்கு என்ன, நீங்க தனியா பிடிக்கிறீங்கல்ல, நீங்க தான் தன் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே காரைக்குடியில இப்பொழுதிருந்து வேலையை துவக்கும் இந்த எம்எல்ஏவை தோற்கடிப்பதற்கான வேலைகளை இப்பொழுது தோற்கடி. வேற ஒண்ணும் இல்லை, நீங்க கம்பெனிக்கு எதிராக பேசிட்டே இருந்தோம்னா நம்ம கூட்டம் நடந்த கூட அனுமதி தர மாட்டாங்க, கூட்டம் கூட அனுமதி தர மாட்டாங்க. ஆனா சம்பாதிச்சிட்டு கம்பெனிக்கு காசு போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். அதான் தெரியுது வெளிப்படையா. ஒரு கம்பெனி ஒரு ஊற்றை பாதுகாப்பதற்கான பொதுக்கூட்டத்துக்கு தடை போடுறதுக்கு காவல்துறை இவ்வளவு முனைப்பு அப்படின்னா, இந்த அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர், காவல்துறை எல்லாரும் கூட்டு களவாணிகளாக அந்த கம்பெனியை காத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் முதல்ல எம்எல்ஏவை தோற்கடிப்பதற்கான பிரச்சாரத்தை இப்பொழுது துறக்க வேண்டும், தொடங்குவோம். அப்பதான் எங்க அடிச்சா வலிக்கணும் அங்க அடிக்கணும். நீ எப்படி ஜெயிச்சிருக்கீன்னு பாத்துருவோம், எப்படி ஜெயிச்சிருக்கீன்னு பாத்துருவோம். எங்களை எல்லாம் இந்திய தேச துரோகிகள் என்று முத்திர குத்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க உண்மையாகவே சொல்ல போனால் இது தேசத்துக்கு துரோகிகளாக கூடியவர்கள் நீங்கள் தான். இந்த மண்ணினுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் வேலை செய்யவில்லை, அதை அழிக்கக்கூடியவரோடு கைகோர்த்திருக்கிறீர்கள் என்றால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக காரைக்குடியினுடைய காவல்துறை வேலை செய்கிறது. இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக காரைக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ்காரர் வேலை செய்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். ஏன்னா இந்திய இறையாண்மை என்பது இந்திய மக்களையும் அந்த மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய வளத்தையும் பாதுகாப்பதான் இறையாண்மையுடைய வேற ஒரு புலமையும் கிடையாது. மக்களும் இந்த இயற்கை வளமும் தான் இறையாண்மையை வரையறுக்கின்றனவே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இந்த இறையாண்மை என்பது இந்த வளத்தையும் இந்த மக்களையும் பாதுகாப்பதும் இதை பங்கிட்டுக் கொள்வதற்குமான ஒரு சட்ட அரசியல் சாசன பாதுகாப்பு என்பதுதான் இறையாண்மையுடைய சாராம்சம். அது என்னென்ன புரியாம இவங்களை இறையாண்மைக்கு எதாவது பேசுவாங்க, ஏதோ போட்டு விட்டு இங்க நாங்க பயந்து ஓடிக்கணும் நினைச்சீங்களா? இப்ப சொல்றோம் தோழர் ஷெரீப் அவர்களுக்கு சொல்லிக்கிறோம், தொடர்ச்சியாக சந்தை ஊற்றை பற்றியும் இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ பற்றியும் காரைக்குடி காவல்துறையை பற்றி தொடர்ச்சியான போராட்டத்திற்கு நீங்கள் அறைகூவல் விடுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு தலைவர்கள் அழைப்போம், எல்லாத்தையும் அழைப்போம். பல்வேறு அமைப்புகள் இங்கு போராட்ட காலத்தில் இருக்கும். காவல்துறை தேவையில்லாமல் சீண்டி இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவையில்லாமல் எங்களை சீண்டி இருக்கிறார்கள். இவர்களை வீழ்த்த வேண்டிய தேவையை இவர்களது நடவடிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த மேடை என்று சொல்லிக் கொள்கிறோம், உங்களை அம்பலப்படுத்துவதும் இந்த சட்டமன்ற உறுப்பினரை வீட்டுக்கு அனுப்புவதற்குமான வேலைகளை நாங்கள் இன்றிலிருந்து துவங்குவதாக எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக உங்களை அம்பலப்படுத்தி இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கான பிரச்சனையாக நீங்கள் மாற்றிருக்கிறீர்கள். எனக்கு முன்பு தோழர்கள் பேசியது போல கும்பகோணத்திலிருந்து தோழர் குழந்தை அரசு அவர்கள் வந்திருக்கிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து 4 மணி நேர பயணத்தில் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பழனியில் இருந்து இளமாறன் வந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறோ அத்தனை மாவட்டங்களில் இருந்தும் தலைவர்களை அழைத்து வந்து இங்கே உங்களது வண்டவாளத்தை வெளிப்படுத்துவதும் அம்பலப்படுத்துவதும் எங்களது வேலையாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு எப்படி மக்கள் கிளர்ந்து எழுந்தார்களோ அது போல ஒரு எழுச்சி இங்கு நடக்கும். இங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அனைவரும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தோழர்களுக்கு நன்றி. இறுதியாக